friends, welcome to Dana's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல லெமன் ரைஸும் கார முட்டையும் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. சாதம் வடிச்சு ஆற வச்சிட்டேன். இப்போ லெமன் ரைஸ் தாளிச்சிக்கலாம். நான் லெமன் ரைஸ்க்கு நல்லெண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு. இன்னைக்கு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் லெமன் ரைஸ் செய்கிறேன். ஸோ அளவு பார்த்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியுது. இந்த டைமில் ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுக்கணும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான உப்பு, 2 லெமன், 2 பேருக்கு 2 லெமன். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. லெமன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தொட்டுக்கிறதுக்கு நம்ம கார முட்டை செய்யலாம். இது ஓரமா எடுத்து வச்சிடலாம். கார முட்டைக்கு நான் 5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் அதிக எண்ணெய் விட்டு தான் நான் வறுக்க போறேன். லெமன் ரைஸ்க்கு நல்ல ஆப்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸ்டவ்வை ஸ்லோவா வச்சுட்டு 5 முட்டைக்கு உண்டான மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைசியாக சூப்பராக இருக்கும். 5 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை.